அனைவருக்கும் வணக்கம். மற்றும் வரும் சோலார் ஆன் கிரிட் பதிவு தாங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னாக்க 3.3 கிலோவாட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடியில் போட்டு கொடுத்தது தாங்க சோலார் ஆன் கிரிட் சிஸ்டம். இது எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்னாக்க மதுரை வந்து ஏர்போர்ட்டு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெருங்குடி அப்படிங்கிற ஊரில் பண்ணி கொடுத்துருக்கோம். மதுரை ஏர்போர்ட்டு பெருங்குடி அப்படிங்கிற இடத்துல பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுக்குறோம். சோலார் ஆன் கிரிட் ப்ளஸ் வந்து ஆஃப் கிரிட், சோலார் வாட்டர் பம்பு, இண்டஸ்ட்ரியல் கமர்ஷியலுக்குள்ள சோலார் பவர் பிளான்ட்டுங்க. நீங்கள் கம்பெனிக்கு வந்து 1 லட்ச ரூபா பில்லு கட்டுறேன், 2 லட்ச ரூபா பில்லு கட்டுறேன்னு சொன்னாலும் நம்ம அதுக்காக வந்து சோலார் ஆன் கிரிட் சிஸ்டம் அண்ட் ஆஃப் கிரிட் சிஸ்டம் பண்ணி கொடுக்குறோம். அதேமாதிரி சோலார் வாட்டர் பம்பு பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. அக்ரிகல்ச்சர் பர்பஸுக்கு உங்களுக்கு வந்து வீடு கட்டுமான பணிக்கு தேவையான தண்ணி எடுக்கிறது இதுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த இடத்துல 3.3 கிலோவாட் சிங்கிள் பேஸ் சோலார் ஆன் கிரிட் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் 535 வாட்ஸ் சோலார் பேனல், யூடிஎல் சோலார் பேனல் தான் போட்டு கொடுத்துருக்கோம். டிசிஆர் பேனல் சப்சிடிக்குன்னு உள்ளது. அதே 3.3 கிலோவாட் சிங்கிள் பேஸ் சோலார் ஆன் கிரிட் சிஸ்டம் யூடிஎல் இன்வெர்ட்டர் தான் போட்டு கொடுத்துருக்கோம். 10 வருஷம் இன்வெர்ட்டருக்கு வாரண்டிங்க. பேனலுக்கு வந்து 12 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி ப்ளஸ் 25 இயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வாரண்டிங்க. 25 இயர்ஸ்லேருந்து 30 இயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வாரண்டி. 535 வாட்ஸ் பேனலுங்க. டிசிஆர் பேனல் சப்சிடிக்குன்னு உள்ள பேனலுங்க. டிசிஆர் நான் டிசிஆர் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்பில் பேனல் இருக்குது. அதில் டிசிஆர் பேனல் மட்டும் தான் போட்டால் தான் அப்லோடு வரும். சோலார் ஆன் கிரிட் சிஸ்டத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடிக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகுது. இந்த இடத்துல 3 கிலோவாட் போட்டு கொடுத்துருக்கோம். இவங்களுக்கு 78,000 ரூபா மானியம் கிடைக்குங்க. 2 கிலோவாட் வரைக்கும் 60,000 ரூபா, 3 கிலோவாட் போட்டிங்கன்னா 78,000 ரூபா சோலார் மானியம் கிடைக்கும். அதே மாதிரி சோலார் ஆன் கிரிட் போடணும்னு நினைக்கிறவங்க, நீங்கள் சோலார் சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடியில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நீங்கள் சோலார் ஆன் கிரிட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்ட்டலில் வந்து அப்ளை பண்ணி ஃபீஸிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு அப்ளை எனக்கு வந்து கிடச்சிருக்கு, ஃபீஸிபிலிட்டி வந்து கிடச்சிருச்சு, டிஎன்இபிலேருந்து வந்து பார்த்து நீங்கள் சோலார் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்க ஃபீஸிபிலிட்டி அப்படி இருந்தால் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 or 2 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் அரேஞ்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி சைட் இன்ஃபெக்ஷன் அதில் வரக்கூடிய ஃபோட்டோ இன்ஃபெக்ஷன் எல்லாம் நம்மளோட வெண்டார் நேம் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்குறோம். அதே நீங்கள் ஃபீஸிபிலிட்டி அப்படி வந்துருச்சு, நான் வந்து ரொம்ப டிலே ஆகுது அப்படின்னாலும் மீட்டருக்கு வந்து உங்களுக்கு பார்த்திங்கனாக்க ரெடியாக இருக்கும். நீங்கள் பணம் கட்டியிருக்கணும். ஃபீஸிபிலிட்டி அப்படி வந்து எப்படி கிடைக்குனாக்க, நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்ட்டலில் அப்ளை பண்ணி மட்டும் தான் வச்சுருக்கேன்ட்டு இருக்காதீங்க, அது வேஸ்ட்டு. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்ட்டலில் அப்ளை பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்டில் மீட்டருக்கு வந்து சிங்கிள் ஃபேஸ் மீட்டரா 3 ஃபேஸ் மீட்டரா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு சிங்கிள் ஃபேஸ் மீட்டர் 4,663 ரூபாயும், 3 ஃபேஸ் மீட்டர்னா 10,588 ரூபாயும் நீங்கள் பணம் கட்டி வச்சுருந்தா தான் அவங்க வந்து உங்களுக்கு ஃபீஸிபிலிட்டி அப்ரூவ் கொடுத்து நீங்கள் சோலார் போடலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் வெண்டாரை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து பவர் பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணி உங்களோட ஃபோட்டோ அப்லோடு பண்ணி உங்களோட டாக்குமெண்ட் எல்லாம் நேஷ்னல் போர்ட்டல் வந்து அப்ளை பண்ணால் தான் அதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிளி ஆகும். அதே டைமில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சோலார் பேனல், சோலார் பவர் பிளான்ட்டு, சோலார் ஸ்ட்ரக்சரு, அதுக்கு தேவையான எர்த்திங் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம போட்டு கொடுக்குறது. நார்மல் வந்து சோலார் பேனல் ஸ்ட்ரக்சரிங் வந்து ஜிஐ வித்து ப்ளஸ் வந்து கால்வனைஸ் ஸ்ட்ரக்சரில் போடுவாங்க. நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா ஜிஐ வித்து கால்வனைஸ் ஸ்ட்ரக்சர், ஹைரேசர் ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கோம். அதேமாதிரி வந்து ஸ்கொயர் பைப்பில் வந்து பார்த்திங்கனாக்கா 7 அடிக்கு 6 அடி ஹைட் வந்து ஹைரேசர் ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கோம். உள்ள பர்லினு, ஹாரம், அதோட உங்களுக்கு வந்து பர்லின், ஆரம் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்க வந்து பார்த்திங்கனாக்கா அலுமினியம் ப்ளஸ் வந்து எஸ்எஸ் போல் நெட்டில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 6 அடிக்கு 7 அடிங்க. சவுத் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 6 அடி ஹைட்டும், நார்த் சைடில் வந்து 7 அடி ஹைட்டும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கனாக்கா அதோடைய மேலே வரக்கூடிய பர்லின், ஹாரம், அந்த சைடு ராப்டர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராப்டர் எல்லாமே உங்களுக்கு அலுமினியத்தில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. ஏன்னா மெயின்டெனன்ஸ் வந்து உங்களுக்கு கம்மி அலுமினியாவே. அதே இது வந்து பார்த்திங்கனாக்கா பெயிண்டிங் பண்ண துரு பிடிக்கணும் அந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாது. உங்கள் லைஃப் நல்ல சோலார் பேனலோட லைஃப் வந்து 20 வருஷம் 25 வருஷம் வரணும் அப்படின்னாக்கா லைஃப் வரும்னா ஸ்ட்ரக்சரிங் மெயினாக இம்பார்ட்டண்டாக ஸ்ட்ரக்சரிங் பண்ணணும். அதுக்கான எர்த்திங் கிளியராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போதுமே காப்பர் கம்பி தான் எர்த்திங்க்கு யூஸ் பண்ணுறோம் பாருங்கள். ஸ்ட்ரக்சரிங் சிவில் ஒர்க்கு ஃபுல்லாக எல்லாம் நீட்டாக பண்ணி பக்காவாக பண்ணி இது வந்து மாடியில் தான், மொட்டை மாடியில் கீழே வந்து செடி எல்லாமே வச்சுருக்காங்க. அதனால் ஹைட்டில் ஹைரேசர் ஸ்ட்ரக்சர் போட்டு கொடுத்துருக்கோம். 6 பேனலுங்க பார்த்துங்க. நீட்டாக 4 லெக்குக்கும் ஸ்ட்ரக்சரிங் பண்ணி ஹைட் ஏற்றி பண்ணி கொடுத்துருக்கோம். அதேமாதிரி டிசி, ஏசிக்கு எல்லாமே எர்த்திங்க்கு, லைட்டிங் அரெஸ்ட்டுக்கு இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து காப்பர் கம்பி ப்ளஸ் காப்பர் 10 ஸ்கொயரும் 15 ஸ்கொயரும் கேபிள் தான் யூஸ் பண்ணுறோம். அதே இது லைஃப் எந்த அளவுக்கு நமக்கு வரணுமோ அந்த இடத்துல வந்து மெட்டீரியலோட குவாலிட்டி வந்து நல்ல பைப்பு, அதுக்கு போடக்கூடிய எலக்ட்ரிக்கல் பைப்பு ப்ளஸ் வந்து பார்த்திங்கனாக்கா அதோட இன்ஸ்டாலேஷன் மெத்தடு இது எல்லாமே பர்ஃபெக்டாக பக்காவாக பண்ணி தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது வந்து இன்வெர்ட்டருங்க, ஆன் கிரிட் இன்வெர்ட்டர் 3.3 கிலோவாட்டு ப்ளஸ் வந்து ஏசிடிசி பாக்ஸு, டிசி பாக்ஸு, ஏசி பாக்ஸு போட்டிருக்கோம். இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒயர் வந்து பாலிகேப் ஒயர் தான். ஏசி ஒயர், டிசி ஒயர் 4 ஸ்கொயர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏசி கேபிள், டிசி கேபிள் வந்து பார்த்திங்கன்னா பாலிகேப் தான் யூஸ் பண்ணுறோம். அதே 4 ஸ்கொயர் ஒயர் தான், பாலிகேப் 4 ஸ்கொயர் ஒயர் தான் நம்ம யூஸ் பண்ணுறது. டிசி, ஏசி சைடு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எர்த்திங்கு
நீங்கள் சோலார் போடணும், சோலார் ஆன் கிரிட் வந்து பண்ணணும் அப்படின்னாக்க இப்போ உள்ள பொசிஷனுக்கு எலெக்ஷன் வந்து போயிட்டு இருக்கனால எல்லா ஸ்டேட்லேயும் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் எதுவாக இருந்தாலுமே கம்ப்ளீட்டாக அதோட ஃபுல் ரிசல்ட் வந்து தெரிஞ்சுக்க முடியும். என்ன ரீசன்னாக்க போர்ட்டல் வந்து நேஷனல் போர்ட்டல் வந்து இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இன்றைக்கி தருணத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3 நாள் வந்து அதோட மெயின்டெனன்ஸ் வந்து நடந்துகிட்டு இருக்குங்க. அப்புறம் கேபிள், பைப்பு, அதோட ஒயர்ஸ், கம்பி, காப்பர் கம்பி 14 kg காப்பர் கம்பி தான் எர்த்திங் யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாலிகா போஸ்ட்கோம் ஒயர் தான் ஏசி ஒயரிங் பண்ணுறது போடுறோம். டிசி, ஏசி ப்ளஸ் லைட்டிங் அஸ்ட்டு இதுக்கு எல்லாத்துக்குமே டிசிக்கு ஏசிக்கு மெயினாக காப்பர் கம்பி எர்த்திங் தான் செப்பரேட்டாக பண்ணுறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங் அஸ்ட்டு வந்து கேபிள் தான் 10 ஸ்கொயரும் அல்லது 15 ஸ்கொயரும் அந்த மாதிரி கேபிள் தான் யூஸ் பண்ணுறோம். மெயினாக நீங்கள் சோலார் ஆன் கிரிட் நீங்கள் போடணும், உங்கள் வீட்டில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னாக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்ட்டலில் அப்ளை பண்ணி ஃபீஸிபிலிட்டியாக போட்டு வந்திருக்கணும் மட்டும் கான்டெக்ட் பண்ணுங்கள், நம்ம பண்ணி கொடுக்குறோம். இல்லை புதுசாக அப்ளை பண்ணணும் போனாக்க மினிமம் 3000 நான் பே பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் கால் பண்ணுங்கள். 500 கட்டுறேன், 1000 கட்டுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் சோலார் சப்சிடி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து கால் பண்ணவே வேண்டாம். அதேமாதிரி இண்டஸ்ட்ரியலுக்கு உங்களுக்கு சோலார் போடணும், 100 கிலோவாட் போடணும், 200 கிலோவாட் போடணும், நான் 2 லட்ச ரூபா கட்டுறேன், 3 லட்ச ரூபா கட்டுறேன், சோலார் பவர் பிளான்ட் போடணும், அதை வந்து பில்லை குறைக்கணும் அப்படின்னாக்க நீங்கள் கால் பண்ணுங்கள். ஒரு ஹைரைஸ் ஸ்ட்ரக்சர் எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்க்குறது நீட்டாக ஹைட்டாக உங்களுக்கு இடம் ஃபேஸ் இருக்கும். பட் வந்து கிளினிக் மெயின்டெனன்ஸு அதோட வாட்டர் வாஷ் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும். பட் ஆனால் கம்பல்சரி 15 days மந்த்லி 2 times 1 time நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விண்டர் டைமாக இருக்கட்டும் நீங்கள் செலவு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளினிக் ஒர்க் பண்ணி தான் ஒன்று வாட்டர் வாஷ் பண்ணால் தான் அதோட அவுட்புட் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்ட்டு நல்லா கன்ஃபார்மாக கிடைக்கும். அதோட கிளியரன்ஸை ஒரு நாளைக்கு ஒரு கிலோவாட் சோலார் போடணும், 4 to 4.5 யூனிட் வேணும்னா பேனல் போர்டு கம்பல்சரி க்ளீனாக இருந்தால் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். அதனால் ஹைரேஷர் ஸ்ட்ரக்சரில் அது ஒன்று மட்டும் தான் ரிஸ்கி, மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது லைட்டிங் அஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். லைட்டிங் அஸ்ட்டு இது எல்லாமே என்னென்னா இந்த சைட் இன்ஸ்டாலேஷன் மட்டும் கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து அவங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணி இந்த ஒர்க்கு எல்லாமே அவங்களே பண்ணாங்க ஓரளவுக்கு. அதனால் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக அந்த கஸ்டமருக்கு இந்த சைட் வந்து முடிச்சு கொடுத்துருக்கோம். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சோலார் பவர் பிளான்ட் நன்மைகள் தீமைகள் அதை பற்றி நம்ம வந்து அடிக்கடி அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். யாருக்கு சோலார் பவர் பிளான்ட் சப்சிடியில் போடணும், நியூவாக பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பணம் கட்டணும். நன்றி, வணக்கம்.